கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து உண்டாகிறது, ஏதோ ஒரு நெருக்கம் உண்டாகிறது, ஏதோ ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய நிலை வந்தவுடனே நம்ம முதல்ல கூப்பிடுகிறது யாருன்னா மனிதர்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். யாரையாவது சொல்லி, யார் பேரையாவது சொல்லி, அல்லது யாரிடத்துலையாவது உதவி கேட்கலாமா, இவங்க கிட்ட கேட்கலாமா, அவங்க கிட்ட சொல்லலாமா என்று சொல்லி மனிதர்களை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லி வைத்திருக்கிற காரியம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தமும் அவருடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என் தகப்பன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை தாவீது அறிந்து வைத்திருந்ததினாலே தாவீது தன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் தன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட தோற்று போகாதபடி அவனுடைய வாழ்க்கையில தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறவனாய் காணப்பட்டான். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நெருக்கங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, ஆபத்துகள் நேரிடுகிறது. அதன் மத்தியில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோம். அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அவருடைய வாக்குத்தத்தை சொல்லி, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட சொல்லியிருக்கிறீரே, நான் கூப்பிடுகிறேன், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் மனிதர்களை நோக்கி கூப்பிட்டு மனிதர்களை நோக்கி பார்த்து எந்த நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது, அல்லது சிறுமைப்பட்ட நிலைகள் தான் உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டா நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மகிமை உண்டாக கிருபை செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் அப்பா இந்த செய்தியை கேட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா என்னென்ன ஆபத்துகள், என்னென்ன நெருக்கங்கள், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீ சந்தித்து கர்த்தா நீர் அவளை மகிழ்ச்சியாக்கும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார், என் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களை என்னை மேற்கொள்ளாதபடி காத்து கொண்டார் என்று சொல்லி உம்மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியான காரியத்தை செய்யும். நீர் மகிழ்ச்சியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.